நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பெருமாளை தேசிகன் எடுக்கிறார். கச்சிதன்னில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார். பெரிய ஆப்தல்மாலஜிஸ்ட்னா அது வரதராஜன். கண்ணுக்கு உகந்த பெருமாள். கண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த காலத்துல பெரியவாள்லாம் வரதராஜனை பிரார்த்தனை பண்ணிக்குங்கோம்பா. ஏன் அவர் கண்ணுக்கு கொடுக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னா, பிரசித்தமா ஒரு சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சோழராஜா ராமானுஜரை அழைத்திருந்தார் சபைக்கு. எங்க ஆச்சாரியனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்பதற்காக ராமானுஜரை கர்நாடக தேசத்துக்கு அனுப்பி வைக்க, கூரத்தாழ்வான் தானே ராமானுஜருடைய வேடமோ அவர்தான் சன்னியாசின்னு பூண்டு சென்றார். சோழராஜா அந்த கூரத்தாழ்வானுக்கும் வாதம் ஏற்பட கடைசியில அந்த கூரத்தாழ்வானுடைய கண்களை பறித்தார் அல்லது அவரே எடுத்து விட்டார் அப்படிங்கிறது ஒரு சரித்திரம். ஐயோ, நமக்கு சிஷ்யராக இருந்த கூரத்தாழ்வானுக்கா இந்த நிலைமை வந்துடுத்துன்னு ராமானுஜர் கூரத்தாழ்வான் கிட்ட சொன்னார். கண்ணு கொடுக்கக்கூடிய வரதராஜன் கிட்ட பிரார்த்தனை பண்ணு, உனக்கு கண்ணு கொடுப்பர், கவலைப்படாதே. தாமரையை ஒத்த நேத்திரங்களோடு கூடிய எம்பெருமானே, எனக்கு கண்ணை குடு. எந்த மாதிரி கண்ணா இருக்கணும்னா, இனிமேல் இந்த உலகத்தில் எனக்கு ஞானத்தை கொடுத்த எங்க ஆச்சாரியனான ராமானுஜரும் ராமானுஜருக்கு பிடித்த வரதராஜ பெருமானான ஒன்னையும் மட்டும் பார்க்க விதமா கண்ணை குடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார். அப்பேற்பட்ட ஸ்லோகம் இது. அதனால கச்சி தன்னில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார். சரி சார், ராமானுஜர் ஸ்பெசிபிக்கா இவர்கிட்ட கண்ணு குடுன்னு கேட்டாரே, இந்த வரதராஜர் ஆப்தல்மாலஜிஸ்ட்னா முன்னாடி யாருக்காவது கண்ணை கொடுத்துருக்காரா அப்படிங்கிறதுக்கு சரித்திரம் சொல்றேன். இது மகாபாரதத்துல வருது. உதத்யர் அப்படின்னு ஒரு மகர்ஷி. இந்த உதத்யருங்கிற மகர்ஷி ப்ரஹஸ்பதிக்கு அண்ணா. இந்த உதத்யருக்கு கல்யாணமாச்சு மமதாவோட. இந்த மமதா சண்டை போட மாட்டா. அதனால உதத்யருக்கும் மமதாவுக்கும் கல்யாணமாக இந்த உதத்யர் உடைய பத்னியான மமதா கர்ப்பவதி ஆனாள். உதத்யர் இல்லாத சமயம் வீட்டில். அப்ப இந்த ப்ரஹஸ்பதி தன் மதனியாரோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். நம்ம ப்ரஹஸ்பதியா சார்? அப்போது அவள் தடுத்தாள். இது தவறு ப்ரஹஸ்பதி, நீ உறவு கொள்ளக்கூடாதுன்னு. அப்போ இவன் வரச்சேதே அந்த உள்ள இருக்கக்கூடிய சிசுவும் சில மூமெண்ட்ஸால இட் ப்ரொடெஸ்டட், ஃபீட்டஸ் இட் ப்ரொடெஸ்டட் அப்படின்னு இருக்கு மகாபாரதத்துல. இப்ப அம்மாவும் ப்ரொடெஸ்ட் பண்றா, உருவம் அறியாத பிள்ளையும் ப்ரொடெஸ்ட் பண்றதுங்கிறச்சா அவர் ஒரு சாபம் கொடுத்துட்டார். நீ இந்த உலகத்தில் இருளைத்தான் பார்ப்பாய். பிறந்த குழந்தைக்கு கண் இல்லாம போயிருக்கு. தீர்க்க தமஸ் அப்படின்னு அந்த ரிஷிக்கு பேர். பிறந்த குழந்தை பிற்காலத்தில் தீர்க்க தமஸ்ன்னு ரிஷியாச்சு. அந்த தீர்க்க தமஸுக்கு கண்ணு கிடைச்ச இடம் காஞ்சிபுரம். வரதராஜர் தான் கண்ணு கொடுத்தாருன்னு இருக்கு.